அவன் ஏனென்றால் அவன் விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தான், தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தான். தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னது? பவுலே, நீ ராயனுக்கு முன்னால் நிற்க வேணும், இந்த வார்த்தை தான். அதனால அவனுக்கு நல்ல விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்னா, நான் எப்படி ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இந்த பாம்பு கடிச்சா நான் சாக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு அதை விசுவாசிச்ச போது அது நடந்துருச்சு. அந்த பாம்பின் விஷயம் அவனுக்கு ஒண்ணுமே செய்யவில்லை. ஸோ நம்மளுக்கும் இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்குதுன்னா, நம்மளும் நம்ம விசுவாசத்தை பயன்படுத்தி நம்ம வெற்றிகரமாக ஜீவிக்கணுன்றது. இதில் தான் சொல்றது, நம்ம பாசிட்டிவ் ஃபெய்த், நெகட்டிவ் ஃபெய்த்ன்றது. நெகட்டிவ் ஃபெய்த் உள்ள மனுஷங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பாம்பு, இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய எக்ஸாம்பிள் எடுப்போம். பாம்பு கடிச்ச உடனே, ஐயோ நான் பாம்பு கடிச்சிச்சு, கர்த்தர் ஒரு வேளைக்கு இது சொல்லிட்டாரா, தவறா சொல்லிட்டாரா, ஐயோ நம்ம போயிடுவோமோ இப்படியே யோசனை பண்ணி கடைசியில் போயிடுவோம். ஆனா பவுலப்போஸ்தலன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருந்தான்னா, கர்த்தர் சொன்னாரு நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேணும்னு. அதனால பாம்போட பெரிய பாம்பு வந்து கடிச்சா கூட என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற விசுவாசத்தோட இருந்தான். இதை பார்த்து அநேகர் ரட்சிப்புக்குள்ளாக வந்தாங்க, அநேகர் சுகமாக்கப்பட்டார்கள். இதனால நம்ம புரிய வைக்கணும், நம்ம எப்படி இந்த நாக்கை விசுவாசத்தை கொண்டு அடக்குவது. ரெண்டாவது, நம்ம துதியினால இந்த சாபங்களை எல்லாம் அடக்கணும்னு சொல்லி நம்ம கத்துக்கொள்ளலாம். இப்ப நாவை அடக்க ஒரு மனுஷனும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கும் சாவுக்கு ஏதுவான விஷயமா இருக்குது. அதனாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். இது துதிக்கவும் செய்யறோம், சபிக்கவும் செய்யறோம். வாட் we are doing is, நல்லதான் பேசிட்டு இருப்போம், ஒரு தேவனால் படைக்கப்பட்ட மனுஷனை சபிப்போம். நம்ம யாரையும் சபிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார். எல்லா மனுஷரையும் ஆசீர்வதிங்க, உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கன்னு தான் போட்டிருக்குது. ஸோ துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? இது சுரக்காது, சான்ஸே கிடையாது. ஆகவேதான் நம்ம என்ன பேசணும்னு கேட்டா, ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுங்க, வேற எதுவும் பேசாதீங்க. ஆசீர்வாதத்தை இல்லாம சாபத்தை பேசினீங்கன்னா சாபம் தான் வரும். ஏனென்றால் உங்க நாக்கு அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேசுறதை அது செயலை உண்டாக்கி செயல்படுத்தி அதை காமிச்சிடும். தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின போது அவர் தன் வாயின் வார்த்தைகளை தான் பயன்படுத்தினார். வாயின் வார்த்தைகளை அவர் தொடர்ந்து அவர் பேசின போது வானமும் பூமியும் எல்லாம் உண்டாகிருந்தது என்று வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்ப அது மாதிரி வாசிக்கும் போது நாம அதே தான் நம்மளுக்கும் அப்ளை பண்ணோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நம்ம தேவ சாயலாகவே அவர் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டவர்கள் என்று. அப்ப நம்ம வாயிலிருந்தும் நம்ம நாக்குல இருந்தும் புறப்படுறது ரொம்ப முக்கியமா போயிட்டு. ஸோ இன்னொரு இடத்துல படிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. இங்க இடத்துல ஜீவனை லவ் லைஃப், ஜீவனை விரும்பு, நல்ல நாளை காணும். எல்லாரும் நல்ல நாளில் காண வேணும்னு தான் விரும்புவோம். வேண்டிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாத வார்த்தைகளுக்கு உன் நாவை விலக்கி காத்து, கபடத்துக்கு உன் முதல்களை விலக்கி காத்து. கபடு பேசாத, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசாத. சில இது கபடம்னா ஒருத்தனை நம்ம வெறுப்போம், உண்மையாவே மனசார வெறுப்போம். ஆனா அவங்ககிட்ட போயிட்டு உன்னை எப்படி நேசிக்கிறேன் தெரியுமான்னு, இது ஒரு பொய். இது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. ஸோ இந்த இடத்துல அப்ப போட்டிருக்கு, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து.
ஸோ விளக்கு உண்மையை பேசணுன்னா. இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன். அப்ப நம்ம வாயை திறந்து ஜெபம் பண்ணும்போது கூட தேவனத்துல ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் உமக்கு இது செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம்னு சொல்லி பொருத்தனை பண்ணுவோம். பொருத்தனை பண்ணிட்டு அந்த பொருத்தனையிலேருந்து தவறிட்டு அந்த ரிசல்ட் ரொம்ப டிசாஸ்ட்ரஸாக இருக்கும். அந்த மாதிரி டிசாஸ்ட்ரஸாக இருக்கும்போது, கர்த்தாவே நான் உங்ககிட்ட பொருத்தனைலாம் பண்ணினேனே, ஏன் எனக்கு தீமை விளைகிறதுன்னு சொன்னீங்கன்னா, நீ பொருத்தனை செய்த பொருத்தனையே நிறைவேற்றிருக்க மாட்டாய். அதனால உனக்கு தோல்வி வரும் கண்டிப்பா. ஏன்னா உன் நாக்கின் மூலமாக தான் அந்த பொருத்தனை பண்ற. இந்த பொருத்தனை பண்ணும்போது it takes effect. God listens to it and God sees it and he expects the things to go on. இது எங்க போட்டிருக்குதுன்னு கேட்டா, பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்க. இந்த இடத்துல கிளீனா போட்டிருக்கோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நடையனா எப்படி நடக்கிற அது பார்த்துக்கோ. மூடு பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வது. நான் போகும்போதே நான் செவி கொடுக்க போறேன், ஆண்டவரே நீர் என்ன சொல்றீரோ அதை கேட்க நான் தயாரா இருக்கிறேன். அந்த இறுதியத்தோட போங்க. சேர்வது நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். நான் செவியெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் இஷ்டப்படி நடப்பேன், ஆண்டவரே நான் சொல்றபடி நீங்க கேளுங்க. This won't work. Then தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் இரு. ஏனென்றால் தேவன் வானத்தில் இருக்கிற, நீ பூமியில இருக்கிற. ஸோ அதனால நீ உன்னுடைய சொல் சுருக்கமா இருப்பதாக. நிறைய பேர் பயங்கரமா இதெல்லாம் பண்ணுவாங்க, ஜெபமெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க, நடக்காது. ஏன்னா நீ அந்த முதல்ல உன்னுடைய வாயினால உன் வாழ்க்கையவே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்ப. ஆக்சுவலா இப்ப நான் சங்கீதத்தை எடுக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த சங்கீதத்தை எடுப்போம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லிட்ட பிறகு கர்த்தர் தான் என்ன மேய்க்கிறார். அது நீங்க எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, உங்க வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அப்புறம் எனக்கு என் மேனேஜர் எனக்கு எப்படி பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், யார் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் உன் மேய்ப்பராக இருந்தால் மெய்யாகவே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது பண்ண போகும்னு போட்டிருக்கு வேதத்துல. ஸோ நீ அது மாதிரி செய்யாம நீ பேசுறது தவறு. சரி, அது மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் கர்த்தாவே எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ண கூட ஒன்றும் நடக்காது. ஏன்னா நீ ஆல்ரெடி பேசிட்ட. அதனாலதான் பேசாமல் அமைதலோட இரு அப்படின்னு போயிருக்க. அங்கதான் நேற்று படிச்சோம் நாம, நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு துன்மார்க்கன் என் கண்ணு முன்னால் இருக்கிற வரைக்கும் என் வாயை அடக்கி வைப்பேன் என்று போட்டிருக்கு சங்கீதம் 39. சோ தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி. இங்கத்துல மனம் பதறிடும். ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்த உடனே மனம் பதறணும். பதறிட்டு மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகியால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. நீ பண்றதுக்கு ஜெபம் பண்றதுக்கு முன்னால நீ எதுக்கு ஜெபம் பண்ண வரன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆகவே நம்ம பாட்டுக்கும் அந்த எந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு எந்த ரிசல்ட்டுக்கு வேணுமோ அந்த ஒண்டி அதை வைத்து கொண்டு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் எக்ஸ்பெக்ட் அ மிரக்கிள். ப்ரே பண்ண பிறகு அது அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தோல்விதான் வரும். இல்ல நீங்க பாட்டுக்கும் இஷ்டப்படி தான் நடப்பேன், உங்க ஃபெயிலியர் ஆகும். நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். சோ தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். சும்மா வாயை விரிவாய் இன்னொரு நீதிமொழிகளை போட்டிருக்கும், தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். கலக்கம்னா அவனுக்கு விரோதமா எல்லாமே திரும்பி திரும்பி வரும்.
திரும்பி திரும்பி வரும்போது உன்னால அந்த யூ கான் டேக் ஆன் த ப்ரெஷர். நீ கலங்கிடுவ, உன்னால அந்த ஃபெயிலியரை தாங்க முடியாது. ஸோ மூடனுடைய சத்தமும் பிறக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேல போட்டிருக்கும் இந்த இடத்துல, தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாது. சொல்லிடுவோம், ஆண்டவரே நான் இப்படி செய்யறேன், நான் இந்த மாதிரி செய்திருவேன், நீ பேசாம இருக்கிறதே நல்லது. ஸோ நேர்ந்து கொண்டதை பார்த்தாலும் செய்யாதிருப்பதே, நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுறார். மூடன் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில. மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ சொல்லி ஒரு காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா அதை செய்திரு. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். சோ உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. ரெண்டு விதமா தூதர்களும் இருக்கிறாங்க. நல்ல தூதர்களும் இருப்பாங்க, பேயும் இருக்கான். தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன். தேவனை ஒரு வில்லன் மாதிரி பார்த்து வைக்க வச்சிருவாங்க. வாயை மூடுங்கன்னு சொன்னேன். எனக்கு நிறைய பேர் தெரியும், அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவேன், ஆனாலும் அவங்க